ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கடிந்து கொண்டார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளவா உயர்ந்திடுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இறை அன்பில் நிலைத்திருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, கடந்த 2 வாரங்களாக எவ்வாறு வடநாடாகிய இஸ்ரேல் நாடு ஆமோஸ் ஒசையா இறைவாக்கினர்களின் நற்செய்திக்கு செவி கொடுக்காமல் இறைவனிடமிருந்து விலகி சென்று அழிந்து போனார்கள் என்று பார்த்தோம். இனி வரும் சில நாட்களுக்கு இந்த தென்னாடு என்று அழைக்கப்படும் யூத நாடு எவ்வாறு இறைவனுக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் மத்தியில் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்காமல் விலகி சென்று அழிந்து போனார்கள் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லும் செய்தி இதுதான். யூத நாட்டை ஆண்ட அரசன் ஆகாபு. அவன் அரசாண்ட அந்த காலத்திலே அண்டை நாடாகிய இஸ்ரேலும் எதிரி நாடாகிய சிரியாவும் இவன் மீது படையெடுத்தார்கள். இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அசீரிய அரசனோடு சேர்ந்து இஸ்ரேலையும் சிரியாவையும் எதிர்க்கலாம் என்று ஆலோசனை நடத்தினான். எசையா இறைவாக்கினர் இதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கின்றார். சிரியா அரசனை அல்ல, மாறாக நம்முடைய கடவுளாகிய யாகுவே இறைவனுக்கு செவிமடுத்து அவர் சொல்வதைப் போல செய்தால் நாம் நிலைத்திருக்கலாம் என்று எசையா இறைவாக்கினர் கூறுகின்றார். ஆனால் ஆகாபு அதற்கு செவிமடுக்க முன்வரவில்லை. எவ்வாறு எசையா இறைவாக்கினர் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் யூத நாடு அழிந்து போனதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் அழிந்து போன சில நகரங்களை பற்றி இன்றைய நற்செய்தியில் பேசுகின்றார். கலிலேய கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாகும், கொராசின், பெத்சாயிதா ஆகிய நகரங்களில் வாழ்ந்த மக்களின் கடின உள்ளத்தை கண்டு இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். அங்கு பல புதுமைகள் செய்தும் அவர்கள் மனம் மாறவில்லை என்று அவர்கள் மீது கோபம் கொள்ளுகின்றார். எனவே அவர்களை எச்சரிக்கின்ற விதத்திலே, உங்கள் மத்தியிலே செய்யப்பட்ட வல்ல செயல்களை நான் தீர் சீதோன் ஆகிய நகரங்களில் செய்திருந்தால் அவர்கள் எப்பொழுதோ சாக்கு உடை உடுத்தி மனம் மாறியிருப்பார்கள் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அதாவது கப்பர்நாகும், கொராசின், பெத்சாயிதா ஆகிய நகரங்களிலே பெரும்பாலும் வாழ்ந்த மக்கள் யூத மக்கள். தீர் சீதோன் ஆகிய நகரங்களில் வாழ்ந்த மக்கள் பிற இனத்தவர். அதாவது ஆண்டவராகிய இயேசு தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் மனம் மாறவில்லை. அதே ஒரு வாய்ப்பு பிற இனத்தவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி இயேசுவிடம் வந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் தரும் செய்தி என்னவென்றால், நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற கட்டளைகளை, அவர் சொல்லுகின்ற அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது. இன்றைய நாளிலே என்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நான் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறேன். என்னுடைய நம்பிக்கையில், என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிற மக்களை விட என்னுடைய ஆன்மீகத்தில் நான் மிகவும் ஆழப்பட்டு ஆண்டவரை
அரவணைத்து கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் என்னை படைத்தீர். என்னை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றேன். உம்மை முழுவதுமாக அறிந்திருக்கின்ற நான் சில நேரங்களிலே கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், வாயிருந்தும் உம்மை பற்றி பேசாமல் நான் இருக்கின்றேன். என்னுடைய சுயநலத்தை, என்னுடைய தன்னலத்தை நான் எப்பொழுதுமே வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன். இன்றைய நாளிலே நீர் கொடுக்கின்ற நற்செய்தியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு மனம் மாறி வாழுகின்ற ஒரு மனிதனாக வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு நிறைவாக தாரும். என் வழியாக என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் இதோ இந்த ஜெபத்தை கேட்டு இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர் வழியாக அவருடைய குடும்பங்களையும் நண்பர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.